Hi friends, welcome to Tamil Property Channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ப்ராப்பர்ட்டி நம்ம ஈச்சனாரி ஊருக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கிற சூப்பரான ரெண்டல் போர்ஷன் வீடு தாங்க. டோட்டலா 5 சென்ட் கிழக்கு பார்த்து டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்ல 2270 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டியிருக்காங்க. கிழக்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு 2 BHK போர்ஷனும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு 1 BHK போர்ஷனும் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய போர்ட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க. 2 கார் நிறுத்துற அளவுக்கு நல்ல பெரிய போர்ட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 26ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செடியை வைக்கிறதுக்கெல்லாம் கார்டன் ஏரியா, சின்ன கார்டன் ஏரியா கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியும் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 10 அடி பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. ஃபுல் பில்லர் யூஸ் பண்ணி தான் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. போர்வெல் 300 அடிக்கு போர்வெல் போட்டிருக்காங்க. அது போக வாட்டர் சம் 12,000 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டோர் அண்ட் அளவு டீ கூட் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியும் நல்ல கேப் கொடுத்துருக்காங்க. அவுட்டரில் ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. டோர் டிசைன் ஒர்க் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறக்கும் நீட்டாக இருக்குங்க. பாலிசிங் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 17க்கு 21ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஒர்க்கும் பார்த்து பண்ணியிருக்காங்க. டைல் செலெக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மந்த்லி நல்ல ரெண்டல் தரக்கூடிய வகையில தான் வீடு கட்டியிருக்காங்க. நீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு வீடு. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு பூஜா ரூம், ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி விண்டோஸ் எல்லாமே வுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் பக்காவாக பண்ணியிருக்காங்க. கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10ங்கிற அளவு கொடுத்துருக்காங்க. கிச்சன் வால்ல டைல்ஸ் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க. ஸ்டோர் ரூம் ஏரியாவில் லோ ரூஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோர் ரூம் பார்த்தீங்கன்னா 5க்கு 5ங்கிற அளவு கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டில் எல்லாமே பெயிண்டிங் கலர்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. பூஜா ரூம் செட்டப்பும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பூஜா ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 5ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. பெட்ரூம் டோரோட டிசைன் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா குவாலிட்டியாகவும் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற அளவு கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு வாலில் மட்டும் கலராக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு PVC டோர் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான டோராகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4.5க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியாகவும் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க. செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் ஒன் சைடு வாலில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஏரியாவும் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் தான் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு சேம் டிசைனில் PVC டோர் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச் பாத்ரூமும் 4.5க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டடாக யூஸ் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க.
போர்டிகோ ஏரியாவில் நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 2 வீட்லேயும் வாடகைக்கு ஆள் வச்சாலும் அவங்க வண்டி ஃபுல்லாக நிறுத்துகிற அளவுக்கு நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ் கடியில் அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பிவிசி டோர்லேயே நல்ல குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க. அவுட்ரு பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 4ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இன்னும் சின்ன சின்ன ஒர்க் மட்டும் பெண்டிங் வச்சுருக்காங்க. ஸ்டேர் கேஸ் கிரில் ஒர்க் இன்னும் பெண்டிங்கில் இருக்குதுங்க. ஃபினிஷ் பண்ணுறப்ப கண்டிப்பாக இதை வச்சு கொடுத்துருவாங்க. அவுட்டர் ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி சூப்பராக வீடு கொடுத்துருக்காங்க. நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற டோரும் டீக் வுட் யூஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. டோர் டிசைன் ஒர்க் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. பாலிசிங் ஒர்க்கும் பக்காவாக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஹாலுங்க. ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 14க்கு 16ங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் பாருங்கள் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஹால் ஏரியாலேயே காமன் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 6ங்கிற அளவு கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே வீட்டில் வுட்டு தான் கொடுத்துருக்காங்க. நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. காமன் பாத்ரூம்க்கும் பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க. காமன் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 5ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ரத்னம் காலேஜுக்கு ஆப்போசிட் சைடில் ரோடு வருதுங்க. அந்த ரோட்டில் 1 கிலோமீட்டர் உள்ளே வந்தோம் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. ஈச்சனாரி ஏரியாவில் நல்ல ரெண்டல் தரக்கூடிய வீடு பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 97 லட்சம் சொல்கிறாங்க. லைட்டாக நேஷுவலாக வாய்ப்பு இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டி 85% வரைக்கும் தாராளமாக பண்ணி தரலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயிலும் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடு இல்லை நிலவிக்க எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.
சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.